அதில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சில விஷயங்களை மக்கள் நலனுக்காகவும் இது வந்து யாருக்கும் புண்படுத்துறதுக்காக கிடையாது, நேர்மையாக இருக்கணுன்றதுக்காக நேர்மையான மந்திரவாதிகள்கிட்ட தாராளமாக போங்க, தவறுகளில். இந்த மாதிரி சித்துக்களை பார்த்து நிறையா பணங்களை ஒவ்வொரு மனிதனும் கேட்டிருக்கோம். நிறையா பேர் 50 லட்சத்தை விட்டுருக்கேன், எனக்கு 20 லட்சம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா வந்து வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் வருத்தப்படக்கூடியது. ஏன்னா ஒரு மாந்திரியம் என்பது ஒரு புனிதமான கலை. இது நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மைக்காகவே இந்த கலையை வந்து சித்தர்கள் வடிவிச்ச ஒரு 18 சித்தர்களுமே அந்த அஷ்டகர்மத்தில் பூந்து விளையாண்டு அவர்கள் ருசிச்சு சாப்பிட்டு அந்த அமிர்த கனியை நமக்கு விட்டுட்டு போனது எச்சம் தவிர. நம்மளா வந்து இன்னைக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துப்போம். நிறைய பேர் நானே வந்து மந்திரம் கற்றுக்கிறீங்க, நானே வந்து எனக்கு தெய்வங்கள்லாம் வந்து மந்திரம் சொல்லுது, அதை சொல்லுது அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இது பூரா முழுக்க முழுக்க இருந்த அந்த ஓலைச்சுவடிகள் முறைகளில் எடுத்து வைத்து புக்குகளில் நிறையா விஷயங்கள் எடுத்து அவங்க அதன் மூலியம்தான் பண்ணுறாங்களே தவிர யாருமே சொந்தமாக மந்திரம் பீஜம் போட்டு பண்ணுற அளவுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு பெரிய மகான்கள் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆழ்வார்த்த அந்த சித்தர்